வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற தொடர் மர்க்கட்டாசன் தொடர். இந்த பயிற்சி எல்லாமே படுத்த நிலை பயிற்சிகளாக வரும். முதல்ல மேலே பார்த்து படுத்து சுப்பைனில் செய்கிறோம். அதுக்கடுத்து கீழே பார்த்து படுத்து செய்யக்கூடிய பயிற்சிகள். அது இங்கிலீஷில் ப்ரோன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சுப்பைனு, அப்புறமா ப்ரோன். இந்த பயிற்சி செய்கிறப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. முழுமையாக ஒரே நாளில் செய்ய முடியாது. அப்போ செய்ய 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 பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். முதல்ல பயிற்சி தெளிவாகிற வரைக்கும் முழுமையாக உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுக்க நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் முதல் வாட்டி முழுமையாக அந்த காணொலி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் பயிற்சி செய்கிறப்ப நடுவில் சந்தேகங்கள் இருக்கிறப்ப மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுக்கவே ஃபுல்லாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பயிற்சி நம்ம தொடரலாம். முதல்ல படுத்த நிலை எடுத்துக்கணும். இப்போ படுத்த நிலையில் சமநிலையில் இருக்கிறோம். இப்போ இதிலிருந்து இரு கைகள் பக்கவாட்டில் கொண்டு வந்துடணும். கரெக்டாக ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் வச்சிருங்க. இப்போ இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ இதிலிருந்து நம்ம முதல் பயிற்சி பண்ணலாம். இப்போ முதல்ல இடது கால் மீது கவனத்தை கொண்டு வந்து இடது கால் வலது கால் மேலே வச்சிடணும். இப்பொழுது நம்ம இடுப்பு அதுக்கப்புறம் இடது கால் இரண்டையுமே வலது பக்கமாக திருப்பணும். கழுத்தானது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் இடது பக்கம் திரும்பணும். தரையை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டச் பண்ண முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவில் வச்சு நிப்பாட்டி வச்சுக்கணும். மீண்டும் இப்பொழுது நேர்நிலை வந்துட்டு இடது கால் கீழே வச்சு வலது கால் இடது காலின் மேலே வச்சு கால்கள் இடுப்பு பகுதி ரெண்டையும் இப்பொழுது வலது பக்கமாக கழுத்து பகுதியை திருப்பிட்டு இடது பக்கமாக நம்முடைய இடுப்பு பகுதியை திருப்பணும். அதாவது இரண்டுமே கிராஸ் ஆகணும். இப்போ மீண்டும் நேர்நிலை வந்து கால் நம்ம கீழே வச்சுக்கணும். இப்போ இரண்டாவது பயிற்சி. முதல்ல இடது கால் தூக்கி வலது கால் மேலே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போல் போட்டுக்கணும், பின்னி வச்சுக்கணும். இப்பொழுது இடுப்பில் கவனத்தை செலுத்தி இடுப்பு பகுதி அப்படியே வலது பக்கமாக திருப்புங்க. கழுத்து இடது பக்கமாக திருப்பணும். இப்போ நேர்நிலை வந்து இதே போல மறுபக்கம் கால் மாற்றி போட்டாச்சு. இடுப்பு தலை ரிவர்ஸ் ஆர்டர். இப்போ அடுத்தது மூன்றாவது பயிற்சி. இப்போ இடது கால் 45 டிகிரி வரை மேலே கொண்டு வந்து மடக்கி வலது கால் பக்கத்தில் வச்சுக்கணும். அதாவது வலது மூட்டிற்கு பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ அப்படியே நமது இடது கால் மூட்டு பின்னர் இடுப்பு ரெண்டுமே வலது பக்கமாக போகணும். கழுத்து இடது பக்கமாக. திரும்ப நேர்நிலை வந்துக்கிறோம். கால் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்முடைய வலது கால் 45 டிகிரி வரை மேலே தூக்கி இடது மூட்டிற்கு பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நமது வலது மூட்டு பகுதியானது இடது பக்க தரையை டச் பண்ணுறதுக்கு கொண்டு வாங்க. தலைப்பகுதி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது வலது பக்கம். பயிற்சியை செய்துட்டு திரும்ப நேர்நிலை வந்து அப்படியே காலை நீட்டி ஓய்வு நிலையில் ஓய்வு. இந்த பயிற்சி செய்கிறப்ப முதுகில் நெட்டி உடையிற சவுண்டு நமக்கு கேட்கும். இது நமக்கு நம்மளே சிகிச்சை பண்ணிக்கிறோம். நமக்கு நம்மளே வர்ம சிகிச்சை பண்ணிக்கிற மாதிரி, கைரோபிராக்டிக் சிகிச்சை பண்ணிக்கிற மாதிரி. இந்த நெட்டி வரப்பே பல வருடங்களாக இருந்த முதுகு வலி ரிலீஃப் ஆகும். இப்போ இடது கால் 45 டிகிரி வரை மேலே தூக்கி காலை மடக்கி இப்போ பாருங்க. இப்போ நமது இடது பாதங்களானது வலது பக்க மூட்டிற்கு வெளிப்புறமாக வச்சுக்கணும். மூட்டை ஒட்டி வச்சுக்கணும். இப்போ நான் வச்சிருக்கிறது போல. இப்போ அடுத்தது இடது மூட்டு வலது பக்கம், கழுத்து இடது பக்கம்.
உடல் எல்லாம் நல்லா தளர்வா விட்டு இந்த பயிற்சியை செய்யணும். மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு வந்துடணும். எப்படி போனோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். இப்போ வலது பக்கம் வலது கால் 45 டிகிரி வரை மேலே தூக்கிடுங்க. காலை மடக்கி இடது மூட்டுக்கு வெளிப்புறமாக வலது பாதங்களை நல்லா ஃபேமாக வச்சிருங்க, உறுதியாக வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ வலது மூட்டானது இடது பக்க தரையை நோக்கி கொண்டு வாங்க. தலைப்பகுதியானது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வலது பக்கம். பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும். பயிற்சி செய்கிறப்ப நரம்பு மண்டலத்தை சீர் செய்யக்கூடிய பயிற்சி. மீண்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணி ஆரம்ப நிலைக்கு வந்துடணும். இப்போ அடுத்த பயிற்சி, அடுத்தது 2 கால் சேர்த்து 45 டிகிரி வரை கொண்டு வரணும். இப்போ இந்த பயிற்சியை பொறுத்தளவுக்கு மட்டும் நீங்கள் காலை மேலே தூக்கி திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னா அப்படியே கூட இது மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். மூட்டு இருந்த இடத்துல பாதங்களை வச்சுக்கணும். ஏன்னா இந்த பயிற்சியானது முதுகு வலி இருக்கிறவங்க செய்யக்கூடிய பயிற்சி. அப்படின்றப்ப வலி நம்ம காலை மேலே தூக்கி உத்தான் பாதாசன் போல் செய்கிறப்ப அவங்களுக்கு சிரமம் இருக்கும். அப்போ அதனால அப்படியே கூட மடக்கி வச்சிடலாம். இப்பொழுது பாருங்க, இரு மூட்டு பகுதி பாதங்கள் சேர்ந்தாப்புல இருக்கு. இப்போ இரு மூட்டுக்கள் வலது பக்கமாக அப்படியே கொண்டு வந்துருங்க. கழுத்து அப்படியே இடது பக்கம். இந்த பயிற்சியிலெல்லாம் ஷோல்டர் மேலே தூக்கக்கூடாது. ஷோல்டர் எல்லாம் நல்ல தரையில் பதிந்தபடியாக இருக்கணும். திரும்ப அப்படியே நேராக வந்து மறுபக்கம் அப்படியே அதையே செய்யணும். திரும்ப நேர்நிலை வந்துக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக இதிலிருந்து அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். அடுத்தது இப்போ 2 பாதங்களுக்கு இடையில நல்ல கேப் விட்டுருங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுறணும். இப்போ அடுத்தது இந்த மூட்டு 2 மூட்டுகள் தரைக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். இப்போ பாருங்க, கவனம் வலது பக்கத்துக்கு வரட்டும். இந்த இரு மூட்டுகள் வலது பக்க தரையை நோக்கி, கழுத்து இடது பக்கம். கைகள் நல்ல இந்த ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். திரும்ப நேர்நிலை வந்து மறுபக்கம். திரும்ப நேர்நிலை வந்துக்கிறோம். அப்படியே ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி. இப்போ இடது கால் மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே 90 டிகிரி வரை கொண்டு வந்துருங்க. இப்போ இடது கால் வலது பக்கமாக போகணும். கழுத்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் இடது பக்கமாக. மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நம்ம வந்துடுறோம். இப்போ வலது கால் அப்படியே 90 டிகிரி வரை கொண்டு வந்துருங்க. இப்போ வலது கால் இடது பக்க தரையை நோக்கி, தலைப்பகுதி வலது கை இருக்கிற பக்கம் வலது பக்கத்தை நோக்கி. இதுல இடுப்பு எவ்வளோ ட்விஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு கழுத்தையும் ட்விஸ்ட் பண்ணணும். திரும்ப ஆரம்ப நிலை வந்துக்கிறோம். இப்போ அடுத்ததாக இறுதி பயிற்சி. இப்போ 2 கைகள் தரையை நோக்கி இருக்கு. கால் இரண்டும் சேர்த்து அப்படியே 90 டிகிரி வரை மேலே கொண்டு வந்துருங்க. இப்போ 2 கால்கள் சேர்த்து வலது பக்க தரையை நோக்கி கொண்டு வாங்க. கழுத்து அப்படியே இடது பக்கம். திரும்ப நேர்நிலை. நேர்நிலை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இரு கால்கள் இடது பக்கமும், தலைப்பகுதி
வலது பக்கத்தை நோக்கி. மறுபடியும் ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையிலிருந்து அப்படியே ஓய்வு நிலை, சாந்தியாசன நிலை. இப்போ இந்த பயிற்சியை பொறுத்த அளவுக்கு இந்த நெட்டி முறிகிற சத்தம் கேட்கும், ஒரு சிலருக்கு கேட்காது. இந்த பயிற்சி தொடர்ச்சியாக செய்கிறப்ப அது போல் சத்தம் எல்லாமே கேட்காது. ஒரு சிலருக்கு குறைபாடுனால அந்த சத்தம் கேட்கும். அவங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்லேயும் அந்த சத்தம் கேட்கும். அதுக்கு எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த பயிற்சி செய்கிறப்ப ஒரு சிலருக்கு வலது இடது இதில் ஏதோ ஒரு பக்கம் செய்கிறப்ப வலி ஏற்படும், மறுபக்கம் செய்கிறப்ப வலி ஏற்படாது. அப்போ எந்த சைடு வலி ஏற்படுதோ அந்த சைடு நீண்ட நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ரெண்டு பக்கமும் செய்கிறப்பையும் வலி இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் மட்டும் வலி இருக்குன்னா அதுக்கு நிகரான பகுதியில் மசில் டைட்டாக இருக்குது, டைட்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ப்ரோன் பொசிஷனில், அதாவது குப்புறப்படுத்த நிலையில் பயிற்சிகள் செய்ய போகிறோம். இப்போ அப்படியே குப்புறப்படுத்த நிலையில் இரு உள்ளங்கைகள் கீழ்ப்புறமாக வச்சுக்கிறோம். தாடை பகுதி மேல் நோக்கியவாறு வச்சுக்கணும். இப்போ இதுல இருந்து நம்ம பயிற்சிகள் ஆரம்பிக்கலாம். இப்போ முதலாவதாக இப்போ பாருங்க, நம்முடைய இடது காலை மேலே தூக்கி வலது கால் மேலே வச்சிடணும். இப்பொழுது நமது இடது குதிங்கால் வலது தரையை நோக்கி, கழுத்தானது தலையானது இடது பக்கம். இதெல்லாம் இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னா இடது கை இருக்கிற பக்கம் வலது கை இருக்கிற பக்கம். திரும்ப நேரா வந்துக்கிறோம். இடது கால் கீழே வச்சு வலது கால் இடது கால் மேல வச்சு இப்ப அப்படியே அதே போல மாத்தி செய்கிறோம். பகுதியானது வலது பக்கமாகவும் குதிங்காலானது இடது பக்கமாகவும் வச்சு திரும்ப நேரா வந்துடணும். இப்ப அடுத்தது இடது கால் வலது கால் மேல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் கிராஸ் பண்ணிக்கிறோம். இப்ப அப்படியே நமது இடது காலானது மற்றும் இடுப்பானது வலது பக்கத்தை நோக்கி, தலைப்பகுதியானது இடது பக்கத்தை நோக்கி திரும்ப நேர்நிலை மல்டிப்ளிகேஷன் சிம்பல் மாத்தி போட்டுக்கிறோம். போட்டு இப்போ அப்படியே நம்ம வலது காலானது மற்றும் இடுப்பானது இடது பக்கமாகவும் தலைப்பகுதியானது வலது பக்கமாகவும் திரும்ப நேர்நிலை. இப்ப அடுத்தது இடது மூட்டில் கவனம். இடது மூட்டை மடக்கிருங்க, கரெக்டா நேரா மடக்கிருங்க. இப்ப இடது கால் வலது தரையை நோக்கி, தலைப்பகுதி இடது பக்கம். மீண்டும் நேர்நிலை. அதே போன்று வலது பக்கம். அதே போன்று வலது பக்கம் செய்தாச்சு. இப்ப கால்கள் மூட்டு பகுதியை மடக்கிருங்க. இப்ப இரு கால்கள் இடது பக்க தரையை நோக்கி, தலைப்பகுதியானது வலது பக்கத்தை நோக்கி. மீண்டும் நேர்நிலை. இப்பொழுது இரு கால்களானது அப்படியே வலது பக்கத்தை நோக்கி, தலை இடது பக்கத்தை நோக்கி. இப்பொழுது இரு கால்களுக்கு இடையில் கம்ஃபர்டபுளா நல்ல கேப் விட்டுருங்க. விட்டாச்சு. இப்பொழுது இரு கால்கள் இடது பக்கத்தை நோக்கி, தலை மீண்டும் நேர்நிலை வந்து அப்படியே
இப்போ அப்படியே மீண்டும் இரு கால்கள் இருந்த இடத்துலையே வச்சிடுறோம். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறப்ப ஒரு வைத்தியர்கிட்ட இல்லைன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இந்த யாராக இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு சிகிச்சை பண்ணுறத விட இந்த மர்கட்டாசன் தொடர் நமக்கு நம்மளே செய்கிறப்ப அதை விட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இப்போ அடுத்தது இடது காலின் மீது கவனம் இருக்கணும். இடது குதிங்கால கொண்டு வந்து இடுப்பை நோக்கி கொண்டு வரணும். இது போல இது 1 2 எவ்வளோ பக்கத்தில் முடியுமோ அவ்வளோ பக்கத்தில், 3 4 5. இப்பொழுது அப்படியே வலது கால் 1 2 3 4 5. இப்போ 2 கால்கள் சேர்த்து 1 2 3 4 5. இப்போ கால்கள் கிராஸ் பண்ணியவாறு 1 2 3 4 5. இப்போ கிராஸ் பண்ணி 1 2 3 4 5. மர்கட்டாசன் பயிற்சி இப்போ மகராசனத்தில் ஓய்வெடுத்து நிறைவு செய்துக்கலாம். இப்படியே ரிலாக்ஸ்.